நான் உங்க ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி. இந்த வீடியோல 3 டிஃபரண்டான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போறோம். உடைஞ்ச ஹேர் கிளிப்ல இருந்து ஒரு கிராஃப்ட், அதுக்கப்புறமா ஒரே இயரிங்க எப்படி மல்டிபிள் ட்ரெஸ்க்கு நம்ம பேர் பண்றது, அதே மாரி சேஃப்டி பின்ல இருந்து ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா. 3 கிராஃப்ட் ஐடியாவுமே இந்த வீடியோல பார்த்துட்டு, எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. கூடவே இந்த வீடியோவ நீங்க லைக் பண்ணிடுங்க முன்னாடியே. ஓகே. ஸோ லெட்ஸ் பிகின். ஸோ ஃபர்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேர் கிளிப். இது ரொம்ப அசாசியா வாங்குனது, கருத்தும் போச்சு, உடைஞ்சும் போச்சு. தூக்கி போட மனசு இல்ல. ஏன்னா மெட்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல அப்படியே உல்லன் த்ரெட்ல ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு அழகா யூஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்காக இதுல வந்து இந்த மாதிரி இந்த உல்லன் த்ரெட்ட ஒரு 30 டைம்ஸ் நம்ம வந்து சுத்திடலாம். சுத்திட்டு அழகா இதுல வந்து 2 பக்கமும் நாட் போட்டு எடுத்துக்கிறோம். இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் ஒரு கிராஃப்ட் வீடியோல. அதனால உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஊசிய வந்து ஷார்ப் எட்ஜ் இல்லாம பேக் சைட்ல விட்டு இந்த மாதிரி எடுத்து அப்புறமா நீங்க வந்து பண்ணிடலாம். இல்ல கையிலலாம் நான் பண்ண மாட்டேன். எனக்கு ரொம்ப சென்சிட்டிவ் அப்டின்னா, நீங்க வந்து ஒரு சின்ன அட்டை எடுத்துக்கலாம். ஐ மீன் கார்ட் எடுத்துக்கலாம். அந்த கார்ட்ல வந்து இந்த மாதிரி நீங்க சுத்திக்கலாம். ஓகேவா? இல்லன்னா பென் இருந்ததுன்னா பென்னுல கூட சுத்திக்கலாம். இல்ல தடியா இருக்கிற எந்த ஒரு ரவுண்டா இருக்கிற பொருள்ல கூட நீங்க சுத்தி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் இந்த மாதிரி நாட் போட்டதுக்கு அப்புறமா, இத வந்து நம்ம அழகா வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டோம்னா, நமக்கு அழகா வந்து ஒரு ஃப்ளாரினுடைய பெட்டல் ஷேப் மாதிரி சூப்பரா வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 2 ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே இதையே வந்து 6ஆ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து, 6யும் ஒண்ணா சேர்த்து நம்ம அழகா வந்து ஒரு பூ மாதிரி முடிச்சு போட்டோம்னா, இந்த மாதிரி கியூட்டா நமக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த மாதிரி நான் ப்ளூ கலர்ல பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஏற்கனவே பண்ணதுனால உங்ககிட்ட அது வந்து காட்டல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதையும், ப்ளூ கலர்ல இருக்கிறதையும் எடுத்து, இந்த கிளிப்பினுடைய அந்த சர்ஃபேஸ்ல ஒட்டுறதுக்கு முன்னாடி, நம்ம இதுல ஒரு வொர்க் பண்ணிடணும். அது என்னன்னா, பெர்ல்ஸ் வந்து அட்டாச் பண்ண போறோம் இதுல. ஸோ அதுக்காக வந்து மீடியம் சைஸ் பேர்ல்ஸ் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நூல் எடுத்துக்கலாம். ஊசி நூல் எடுத்துட்டு, இந்த மாதிரி நாட் போட்டுட்டு, அ ஒரு 11 பீட்ஸ் உள்ளத வந்து இந்த மாரி சென்டர்ல அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றோம் 13 பீட்ஸ் வந்து சென்டர்ல அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறமா என்ன பண்றோம்னா, 11 பீட்ஸ், 11 பீட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல பண்ணோம்னா, 3 பேர்ல் வந்து நமக்கு ஹேங் ஆகுற மாதிரி அழகா இருக்கும். கொஞ்சம் நூல் விட்டு பண்ணுங்க. ஏன்னா, இதுல நம்ம அந்த ப்ளூ கலர் ஃப்ளார் அட்டாச் பண்ணும்பொழுது, நமக்கு வந்து நூல் வந்து பாதி மறைஞ்சிடணும். ஓகேவா? அதுக்காக தான். ஸோ, அதனால வந்து இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, பேர்ல்ஸ வந்து அழகா கோர்த்து, அத வந்து 2 பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல 11 பேர்ல்ஸ் அப்புறம் சென்டர்ல 13 பேர்ல்ஸ் வச்சு இந்த மாதிரி அழகா நம்ம இந்த கிளிப்ல சேர்த்து அட்டாச் பண்ணிடுறோம். இதுல நீங்க மெட்டல் ஒயர் யூஸ் பண்ணி கூட அழகா நீங்க இதுல வந்து அ ஹேங் பண்ணி விடலாம். ஐ மீன் நாட் போட்டு விட்டுறலாம். பட் இந்த மாதிரி பண்றதா இருந்தா, நீங்க அடிக்கடி வந்து இதுல நெறைய மாற்றங்கள் பண்ணலாம். திருப்பி திருப்பி இந்த கிளிப்ப வந்து நெறைய பர்ப்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த உல்லன் த்ரெட்ல இந்த மாதிரி பேக் சைட்ல சிந்தெடிக் அடிசிவ் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒட்டும். B7000 க்ளூ ஒட்டுறவங்களும் ஒட்டலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃபெவிபாண்ட் அழகா இதுக்கு யூஸ் பண்ணலாம். நல்லா சூப்பராவே ஒட்டும். ஸோ கிளிப்பினுடைய அந்த 2 சைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த உல்லன் த்ரெட்ட இந்த மாதிரி அழகா வந்து நம்ம ஒட்டிடுறோம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, சென்டர்லயும் நம்ம இப்ப ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி இந்த பேர்ல்ஸ் இருக்கு இல்லையா? அதையும் சரியா அட்டாச் பண்ணிடணும். ஸோ இங்கேயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இந்த ப்ளூ கலர் ஃப்ளார்லயுமே பேக் சைட்ல இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, அப்படியே இத 7 மினிட்ஸ் காய வச்சுட்டு, இந்த கிளிப்போட சென்டர் பீஸ்ல அழகா நம்ம ஒட்டிட்டோம்னா, சூப்பரா இது இது ஒட்டிடும். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த கிளிப்பும் சூப்பரான லுக்ல நமக்கு ரெடி ஆயிடும். அடிஷனலா இதுக்கு சென்டர்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, பேர்ல் அட்டாச் பண்ண போறேன். அதுக்குமே ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே இதுல எந்த விதமான டெக்கரேஷன் பர்ப்பஸ் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான கலர் காம்பினேஷன்ல வேணாலும் இந்த கிளிப் நீங்க பண்ணியிருக்கலாம். டெய்லி வேர்ல பண்ணணும்னா பிளாக் கலர்ல கூட அழகா நீங்க பண்ணிட்டு டிஃபரெண்ட் டிஃபரெண்டான குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஒட்டிக்கலாம். இப்ப இதுக்கு சுத்தி வந்து நான் செயின் ஸ்டோன் அப்படின்றதையும் நான் ஒட்டிடுறேன். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப சிம்பிளா உடைஞ்ச ஒரு கிளிப்ப ரீயூஸ் ஐடியாக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப கியூட்டா இருக்கும். இது தலையில வேர் பண்ணும்போதே அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஸ்பாஞ்ச் மாதிரி உங்களுக்கு பஞ்சு மாதிரி தான் இருக்கும். பிஞ்சும் வராது. உங்களுக்கு நல்லா அழகா இருக்கும். இது சூப்பரா தலையில மாட்டும் பொழுதே பார்க்கறதுக்கு. டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அழகா இருக்கும். ஸோ தலையில இது வந்து எப்படி நம்ம மாட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துரணும் இல்லையா? ஸோ உங்களுடைய பார்ட்டி வேருக்கு அழகா இது இப்ப இப்படி இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. நல்லா இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் கிராஃப்ட் ஐடியாக்கு நம்ம போயிடலாம்.
ட்ரெஸ் வாங்குனா அதுக்கு மேட்சிங்கா இயரிங் இல்ல. இயரிங் வாங்குனா அது ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆக மாட்டுதுன்னு பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு இயரிங் வாங்கிக்கோங்க. மெட்டல் கோல்டன்ல இல்ல சில்வர்ல. வாங்கிட்டு 3D அவுட்லைனர் கோன் இருக்கும் இல்லையா? அத வாங்கிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல அழகா இந்த மாதிரி எந்த ட்ரெஸ்க்கு கலருக்கு நீங்க வந்து போட போறீங்களோ, அத வந்து இந்த 3D அவுட்லைனர் கோன்ல நீங்க அழகா இந்த மாதிரி குடுத்துடலாம். ஸோ உங்களோட இயரிங் எதுவா இருந்தாலும் அதுல இந்த மாதிரி ப்ளூ கலரோ இல்ல எந்த கலர் நீங்க ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த 3D கோன யூஸ் பண்ணி இந்த மாதிரி சூப்பரா ப்ளூ கலர் ட்ரெஸ்க்கு நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்னா இந்த மாதிரி நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். இதே மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர் அப்ளை பண்ணீங்கன்னா, சூப்பரா எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணிடலாம் ஒரே இயரிங்க. அடுத்து 3 கிராஃப்ட்க்கு போயிடலாம். இதுல பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்ட 30 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணிடுறேன். 30 டைம்ஸ் ரோல் பண்ணதுக்கு அப்புறமா, இது ஒரு பவ் ஷேப்புக்கு வரா மாதிரி நம்ம பண்றதுக்காக விரல்ல இருந்து எடுத்துட்டு, அப்படியே வந்து சென்டர்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நூல் வச்சு டை பண்ண போறோம். ஒரு பவ் பண்ணும்போது எப்படி 2 பக்கமும் சேர்த்து வச்சு நம்ம டை பண்ணுவோமோ, அதே மெத்தட் தான். அடிஷனலா ஊசி வந்து சும்மா தான் நான் யூஸ் பண்றேன். நீங்க அப்படியே வந்து உங்களால பண்ண முடியும்னாலும் பண்ணிக்கோங்க. அடிஷனல் சப்போர்ட்டுக்காக தான் ஊசி நூல் வச்சு பண்றேன். ஸோ இந்த மாதிரி அழகா பவ் ஷேப்புக்கு சென்டர்ல இந்த மாதிரி இதுல நூல் அட்டாச் பண்ணிட்டு, பேலன்ஸ் அடிஷனல் இருக்கிறது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு, நல்ல ஒரு பவ் ஷேப்புக்கு அழகா கியூட்டா அத எடுத்துட்டு வந்துடலாம். இது அப்படியே நம்ம வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலும், சர்க்கிள் ஷேப்ல சூப்பரா அழகா கிடைக்கும். 2 பவும் இப்ப ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுல வந்து இந்த பின் எடுத்துக்கலாம். பின் எடுத்துட்டு அத உள்ள வந்து நம்ம எப்பொழுதும் போல லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல வந்து எம்ப்ராய்டரி த்ரெட்ட இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நாட் போட போறோம். அந்த மேல் பகுதியில இந்த மாதிரி நாட் போட்டுடுறோம். நாட் போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா, ஊசி நூலைய அந்த ஊசி நூலின் உடைய ஹெல்ப்போட இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதுல வந்து ஃபுல்லா அத உள்ள விட்டு நம்ம இத மாதிரி எடுத்துடணும். உள்ள விட்டு எடுக்கும்போது ஒரு பின்னல் போட்ட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அப்படியே மேலோட்டமா வெளியில சுத்திடாம, உள்ள இருந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்கா எடுத்து நீங்க அந்த நூல்ல வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது நல்ல டைட் பேக்டா இந்த மாதிரி உங்களுக்கு இது கிடைச்சிடும். இப்ப இந்த இடத்துல இதுல நாட் போட்டுட்டு, தேவையில்லாத நூல் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எப்பொழுதும் போல சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். அடுத்ததா நம்ம சிசர் கட் பண்ணிட்டோம். இப்ப வந்து இதே மாதிரியே நம்ம இந்த பேஸ் இருக்கு இல்லையா? அதுல ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா, இதுல இந்த பவுக்கு பேக் சைட்லயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிடுறோம். இன்னொன்னு இதே மாதிரியே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்ப அதுலயுமே ஃபெவிபாண்ட் அப்படின்றத நம்ம பேஸ்ல அப்ளை பண்ணிட்டு, இப்ப இந்த பவ்வையும் சேஃப்டி பின்னுடைய பேஸையும் அழகா இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஒட்டுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப அழகா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இது 2த்தையுமே ஒட்டுனதுக்கு அப்புறமா, நம்ப டெக்கரேஷனுக்காக என்ன வேணாலும் இதுல பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்கோ, அது மாதிரி நீங்க டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இதுல ஜம்ப் ரிங் அட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா கூடவே ஹூக்கும் நான் இதுல அட்டாச் பண்ணிட்டேன்னா, இந்த ஹூக் இயரிங் அப்படின்றது ரெடி ஆயிடும். எனக்கு ஹூக் இயரிங்லாம் பிடிக்காது, ஸ்டட் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க என்ன பண்றீங்கன்னா, ஜம்ப் ரிங் இதுல அட்டாச் பண்ணிட்டு, ஸ்டட் பேஸ் இருக்கும் இல்லையா? அதுலயுமே பிங்க் கலர்ல நூல் சுத்திட்டு, இந்த ஸ்டட்டோட இந்த கீழ இருக்க பேஸையும் நீங்க அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா, ஸ்டட் இயரிங் அப்படின்றதும் ரெடி ஆயிடும். ஸோ இத ஹூக் இயரிங்காவோ, இல்ல ஸ்டட் இயரிங்காவோ நீங்க எப்படி அ இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த மாரி நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேஸ்ல பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷனுக்காக ஒரு சிம்பிள் பெர்ல் இந்த பவுல்ல வைக்கிறேன். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பின்னுடைய அந்த மேல இருக்கு இல்லையா? ஹூக் ரீஜியன் இருக்கு இல்லையா? அந்த இடத்துலயுமே நான் என்ன பண்றேன்னா, சின்னதா ஒரு பெர்ல் அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிட்டா கியூட்டா இந்த மாதிரி இது ரெடி ஆயிடும். ஸோ சேஃப்டி பின்ல இருந்து அழகான ஒரு இயரிங் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 ஐடியால எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லுங்க. எந்த ஐடியா பிடிச்சிருக்கோ அதுக்காக இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கிராஃப்ட் பண்ணுங்க. ஹேப்பியா இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். டாடா அண்ட் பை பை.